இன்னைக்கு ஒரு கப்பு ரவை வச்சு ஒரு ஸ்வீட்டும் காரமும் பார்க்க போகிறோம் பாருங்க. அடுப்பில் ஒரு கடை வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பட்டர் போட்டால் போதும். ரவை இதிலே போட்டுக்கலாம். பால் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். பாருங்க, சூடு ஆட்டுன்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கைக்கு நெய் தடவிட்டு குட்டி குட்டி பாலாக பண்ணலாம். இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் உப்பு இதில் போட்டிருக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்ச உருண்டை இதில் போட்டுக்கலாம். அரை கப்பு சுகர் எடுத்து சர்க்கரை எடுத்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. நம்ம இது பொரிச்சு வச்சது சூடாக தான் இருக்குது. இது நல்லா சர்க்கரையில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாதுஷா மாதிரியே இருக்கும். இதில் லாஸ்ட்டில் நான் காரம் மிளகாத்தூள் போட்டு நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கிறேன்.